ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அன்பான உறவு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா? அவங்களே வந்து பேசணுமா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான உறவு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே கலங்கியிருக்கீங்களா? கலங்காதீங்க, நான் சொல்கிறத அப்படியே செய்யுங்க. என்னென்னா, நீங்கள் எப்படியும் அவங்க மேலே அன்பாக இருந்திருப்பீங்க, அவங்களும் உங்கள் மேலே அன்பாக இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. இப்போது உங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். ஒருவேளை கணவன் மனைவியாக இருக்கலாம், நல்ல லவ்வராக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க உங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருந்துன்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதனால் வருது அப்படின்னா, அளவுக்கு அதிகமான பாசம் வைக்கிறதுனால வருது. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. பொசிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் என்னுடைய உறவு, நான் அன்பாக நேசிக்கிற உறவு என்கிட்ட மட்டும்தான் பேசணும், இல்லைன்னா என்கிட்ட மட்டும்தான் பாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் விரும்புகிறதுண்டு. இப்போது திருமணமானவர்களை பார்த்திங்கன்னா, அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கிற வீட்டில் பாருங்கள், மாமனார் மாமியார் எல்லோரும் இருப்பாங்க. இவங்க அவங்க கூட தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஒய்ஃபானவ என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஸ்பண்ட் என்கிட்ட ரொம்ப நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய நேரம் உட்காந்துருந்து பேசணும், இதை விரும்புவாங்க. இப்படி பேசாத பட்சத்தில் அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போது கொஞ்ச நாள் அவங்க எதிர்பார்த்துட்டு பேசலை அப்படின்னா அவங்களே பேச்சு குறைக்க தொடங்குறாங்க. இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது லவ் பண்ணுறவங்க நம்மளை தவிர வேறு யாருக்கிட்டையும் பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொசிஷனஸ். இது கூடுதலாகும்போது அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இதனால் உங்கள் அன்பான, அதாவது ரெண்டு பேருமே அன்பு வச்சு நேசித்த உறவுனால லாஸ்ட்டில் என்ன ஆகுது, காத்திருந்து அவங்களே பேசாமல் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது உண்மையாக நேசித்தவங்கன்னா உங்ககிட்ட பேசாமல் அவங்களால இருக்க முடியாது. ஒரு நாள் இருந்துக்குவாங்க, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு கஷ்டம். அதனால் திருப்பி அவங்களே வந்து பேசுவாங்க. அது வரை நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இது பாசத்தினால வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. சிலது பார்த்திங்கன்னா மனசு ரீதியாக ரொம்ப காயப்பட்டு பேசாமல் போவாங்க. எவ்வளோதான் இவங்கக்கிட்ட போய் பேசினாலும், பேசி புரிய வைக்கணும்னு நம்ம நினச்சாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, ஆனால் பேசவும் மாட்டாங்க. வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. இவங்கக்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னா, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லாமல் அவங்க உங்கள்கிட்ட பேசக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் புரிய வைக்கணும்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் அவங்க நம்ப போகிறதாக இல்லை. அதாவது புரிய வைக்கணும் நம்ம ட்ரை பண்ணும்போது எதில் இருக்கவங்க எவ்வளோ தான் எருமை மாடு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் அது புரியாது. அதே மாதிரி நீங்கள் உங்களை வந்து ஒருத்தவங்க புரியாமல் நீங்கள் வேண்டாங்கிற ஒரு முடிவோடு போகிறாங்கன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் எவ்வளோ தான் புரிய வைக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணாலும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. குறிப்பாக இவங்கக்கிட்ட பேசவே கூடாது, இவங்க நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நீங்கள் எவ்வளோ தான் போய் அவங்ககிட்ட பேசினாலும் அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாதது மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது காரணம் வச்சுருப்பாங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, மனசில் இருக்கிறத அப்படியே நம்ம ஒவ்வொருத்திட்டையும் சொல்லிட்டோன்னு வைங்களேன், இந்த காலகட்டத்தில் உறவுன்னு சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி தான் இருக்குது இந்த வாழ்க்கை சூழ்நிலை. எல்லாருமே பாருங்கள், யாருமே உண்மையாக இருந்தது மாதிரி இல்லை. அதாவது நேரத்துக்கு தகுந்தது மாதிரி, பச்சோந்தி மாதிரி மாற்றி பேசுவாங்க. அவங்கள சுற்றி தான் 1000 உறவுகள் இருக்கும், அவங்க தான் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு பட்டமே அவங்களுக்கு இருக்குது. ஆனால் உண்மையை பேசி அவங்க வந்து காட்டாமல் நடந்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு பேர் என்னென்னா கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருது. சமுதாயம் அப்படி தான் இருக்குது. சில உறவுகளை பார்த்திங்கன்னா நல்லா நேசித்தவங்க, நல்லா பாசமாக இருந்தவங்க இப்போ பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு காரணம் இன்னொன்று வரக்கூட இருக்கலாம். அது என்னென்னா, நம்பிக்கை இழந்திருக்கலாம். உங்கள் மேலே அளவு கடந்த நம்பிக்கை அந்த பர்சன் உங்ககிட்ட வச்சுருப்பாங்க. அந்த நம்பிக்கை இழக்கிறது மாதிரி ஏதாவது ஒரு செயல் நீங்கள் செய்திருக்கலாம். அதனால அவங்க உங்களை வெறுத்துட்டு பேசாமல் போயிருக்கலாம். நீங்கள் அப்படி ஏதாவது நம்பிக்கை இழக்கிற மாதிரி நடந்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா நம்பிக்கை ஒருக்கா இழந்துட்டா திருப்பி வந்து அது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்.
நம்பிக்கை இழந்து போச்சுன்னா திருப்பி அதை வர வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவங்க திருப்பி உங்களை நம்புறது ரொம்பவே கஷ்டம். அதனால் ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையாக நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஏதாவது அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது மறைச்சிருந்து அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள்கிட்ட பேசாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால அந்த வலி தாங்க முடியாது. அதுதான் நம்பிக்கை துரோகம்னு சொல்கிறது. கூடுமளவு நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் இருங்க. அப்படின்னாலே அவங்க வந்துடுவாங்க. அதே போல் எப்போ பேசணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கிறத விட எந்த டைம் நம்ம மௌனமாக இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா எப்போ பேசணும்னு தெரியாமல் அவங்க ஏதாவது மைண்ட் அளவில் டிஸ்டர்பாக இருக்கும்போது ஏதாவது பேசி கூட கொஞ்சம் அந்த உறவு முறைகளில் விரிசல் வருது. அது சில டைம் டைவர்ஸ் நிலைமைக்கு வர போகுது. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நம்மகிட்ட பேசாமல் சென்றவர்களுக்கு சரியான பதிலடி இது அப்படின்னு சொல்லி. அதில் லவ்வர்ஸ் லவ் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டு திருப்பி வந்தாங்கன்னா அவங்கள சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய கமெண்ட் வந்திருந்து. என்னன்னா, இது குடும்பமாக இருந்திருந்தால், அதாவது கணவன் மனைவியாக இருந்து கள்ள தொடர்பில் அவங்க போயிருந்தாங்கன்னா என்ன பண்ண, குழந்தை என்ன பண்ண அப்படிங்கிற கமெண்ட் எல்லாம் வந்திருந்து. இதில் என்னென்னா, அதாவது மேரேஜ் முடிஞ்ச ஒரு குடும்பம்னு ஆகும்போது தனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் மறந்து அந்த கள்ளக்காதலில் போய் சிக்கிக்கிட்டு அது போயிட்டாங்கன்னா அந்த குழந்தை பாடு ரொம்ப கஷ்டம். ஏன்னா தாய் அன்பு தகப்பன் அன்பு இல்லாமல் குழந்தை வளர்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இந்த காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு குழந்தை உங்களை நம்பி உயிரோடு இன்றைக்கி வந்திருக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் அதை யோசிக்காமல் இன்னொரு அன்பு கிடைச்ச உடனே கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறதும் மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுறதும் இப்படிலாம் பண்ணும்போது பாதிக்கப்படுது அந்த குழந்தையும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுது. அந்த குழந்தையோட எதிர்காலம் என்னாகும்? ஒருவேளை மனைவி தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கணவன் என்ன பாவம் செய்தாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதுவுமே இல்லை அங்கே. அப்போது இதெல்லாம் நினச்சா இன்று சமுதாயம் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா யாருமே யாருக்கும் உண்மையாக இல்லை. பாதிக்கப்படுறது பாவப்பட்ட அந்த குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழுங்க, அதுதான் சொல்லுவேன். குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். நம்ம எதிர்பார்த்த லைஃப் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனாலும் நம்மளை நம்பி வந்த குழந்தைங்க என்ன பாவம் செய்து? அந்த குழந்தைகளுக்காக வாழணும். அப்போ பிரிஞ்சு வாழும்போது என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க கணவனை மனைவி பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அப்பாவோட அன்புக்கு ஏங்குது, அம்மாவோட அன்புக்கு ஏங்குது. குழந்தைக்காக கூடுமளவும் சேர்ந்து வாழுங்க, அனுசரித்து வாழுங்க, புரிஞ்சு வாழுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழுங்க. நம்ம பிள்ளைங்க என்ன பாவம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தவறான வழியில் போக முடியாது. அதனால் வருங்காலத்தில் குழந்தைக்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து போகிறது தான் நல்லது. அதனால் பேச விருப்பம் இல்லாதவங்ககிட்ட போய் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணா அமைதியாக இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் அமைதியாக இருந்து உங்கள் கடமையில் கண்ணுங்கருத்துமாக இருங்க. கண்டிப்பாக எல்லாமே மாறி போகும். அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கும் போது அவங்க வேண்டான்னு சொல்லி பேசாமல் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அவங்க அன்பை புரிஞ்சு வருவாங்க. அதனால் ஐயோ பேசாமல் போகிறவங்ககிட்ட போய் கெஞ்சினா வருவாங்களா அப்படின்னா இல்லைங்க. அவங்க உணரணும். யாரையுமே நம்ம திருத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா திருந்த மாட்டாங்கங்க. அவங்களா உணர்ந்து திருந்தினா தான் உண்டு. அதுக்கு காலம் கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் கரெக்டானதை நடத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போகிறதில்ல, நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க.